class 12th standard subject chemistry unit 7th unit lesson chemical kinetics. So in the lesson நம்ம last class first order zero order, so first order உடைய half life period, zero order உடைய half life period, so இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அடுத்து பார்க்குறது collision theory. So ஒரு மாலிகுல் ரியாக்டன்ட் ஆனது ப்ராடக்டாக மாறுதுன்னா இந்த collision theory-யை ஒபே பண்ணி தான் இருக்கும்ன்றதை நம்ம கான்செப்டாக பார்க்குறோம். ஸோ அதுபடி அதாவது டூ ரியாக்டன்ட் ஏ அண்ட் பி ரியாக்டன்ட் ஒன்றோடு ஒன்று மோதலுக்கு உட்பட்டு, அதாவது கொலிஷனுக்கு உட்பட்டு ப்ராடக்டை தருது. ஸோ இந்த மோதல் ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்லையோ அல்லது பர்டிகுலர் ஓரியன்டேஷன்லையோ நிகழலாம். இதை பற்றின தியரி தான் நம்ம கொலிஷன் தியரி அப்படின்னு சொல்கிறோம். கொலிஷன் தியரி வாஸ் ப்ரொபோஸ்டு independently by Max Trossets in 1916 and William Lewis in 1918. This theory based on kinetic theory of gases. According to this theory, chemical reaction occur as a result of collision between the reacting molecules. Let us understanding this theory by consider the following reaction. So example reaction கொடுத்திருக்காங்க A2 B2. So இது வந்து H2 ஓட்டுன்னு கூட எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ உருவாகிறது வந்து H2O வாட்டர் மாலிகுல் உருவாகுது அப்படின்னு நினச்சிங்க. ஸோ இந்த ரியாக்ஷனுடைய அடுத்து கண்டினியூ பார்க்குறோம். ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. இந்த ரியாக்டன்ட்டு ஒரு எனர்ஜி அப்சர்வ் பண்ணிவிட்டு அவைகளுக்குள்ளே ஒரு கொலிஷன் ஏற்பட்டு ப்ராடக்டாக மாறுது. ஸோ இடையில அந்த எனர்ஜி அப்சர்வ் பண்ணுறதுனால ஒரு ஆக்டிவேட்டட் இன்டர்மீடியட் காம்பவுண்டு உருவாக்குது. ஸோ இந்த மாதிரி எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்கிறோம், இஏன்றது ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ ஒரு செயல்பாடு, அதாவது ரியாக்டன்ட்டுக்குள்ளே ஒரு கொலிஷன் ஏற்பட்டு அவைகளுக்குள்ள ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்ட் உருவாகி தென் ப்ராடக்டை தருது. ஸோ இந்த மாதிரி இன்டர்மீடியட் காம்பவுண்ட் உருவாகி ப்ராடக்டாக மாறலாம் அல்லது திரும்ப ரியாக்டண்ட்டாகவும் மாறலாம். ஆனால் ப்ராடக்டாக மாறக்கூடிய அளவுக்கு அதனுடைய எனர்ஜி கிடைச்சா அதை நம்ம ஆக்டிவேஷன் எனர்ஜி இஏ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை அங்கே கொடுத்துருக்காங்க. இந்த கான்செப்ட் படி ரியாக்ஷன் ப்ராக்ரஸ், அதனுடைய செயல்பாடு அண்டு பொட்டென்ஷியல் எனர்ஜி, ஸோ எவ்வளோ இருக்குது அதை அப்சர்வ் பண்ணுறதுனால அதனுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்றதை இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட்லாம் அடுத்து பாருங்கள். இஃப் வி கன்சிடர் தட் த ரியாக்ஷன் A2 அண்ட் B2 மாலிகுல் ப்ரொசீட்ஸ் த்ரூத் கொலிஷன் பெட்வீன் தெம், அவைகளுக்குள்ளே ஏற்படுற கொலிஷன், தென் த ரேட் வுட் பி ப்ரொபோர்ஷனல் டு த நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் பர் செகண்ட். ஒரு செகண்டுக்குள்ளே எவ்வளோ கொலிஷன் ஏற்படும், அவைகளுக்குள்ளே அந்த மோதல் எவ்வளோ இருக்கும், ஸோ அதை பொறுத்து அதனுடைய ரியாக்டண்ட்டும் என்ன பண்ணும், ப்ராடக்டாக மாறத்துக்கு உண்டான அமைப்பு இருக்குது. therefore ரேட் ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் கொலைடிங் பர் லிட்டர் பர் செகண்ட். கொலிஷன் ரேட் படி பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரில் ஒரு செகண்ட் அளவு மாலிகுல் என்ன பண்ணும், நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் மோதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. த நம்பர் ஆஃப் கொலிஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் போத் A2 அண்ட் B2. சரி, இந்த கொலிஷன் எவ்வாறு நிகழும் அப்படின்னா, நாம் எடுத்துக்கிற ரியாக்டினுடைய கான்சன்ட்ரேஷன் பொறுத்து தான் சார். ரொம்ப குறைவாக எடுத்துக்கிட்டால் நம்பர் ஆஃப் மோல்ஸ் குறைவாக இருக்கும்போது அதனுடைய மோதல்கள், அந்த கொலிஷன் டைம்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும்போது அதிக அளவு கொலிஷன் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. therefore கொலிஷன் ரேட் ப்ரொபோர்ஷனல் டு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் A2 அண்ட் B2. ஸோ இதனுடைய மல்டிபிள் வேல்யூ தான். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு அந்த ப்ரொபோர்ஷனல் கான்ஸ்டன்ட் கொண்டு வரோம். இசட்ன்றது இசட் தான் அது நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இது கொலிஷன் கான்ஸ்டன்ட் கூட சொல்லலாம். த கொலிஷன் ரேட் இன் கேஸ் கேன் பி calculate from kinetic of gases for a gas at room temperature and 1 atm pressure. Each molecules undergoes approximately 10 power 9 collision per second. தோராயமாக பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டில் 10 power 9 அளவு அதற்குள்ள ஒரு மோதல் ஏற்படுது. 1 collision in 10 power -9 செகண்ட். ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா ஒரு கொலிஷன் போது நமக்கு எவ்வளோ நேரம் ஏற்படுதுன்னா 10 power -9 செகண்ட். ஸோ அதனுடைய வைஸ் வெர்சா வேல்யூ தான் இது. அப்போ ஒரு செகண்டில் 10 power 9 போது எத்தனை ஜீரோ ஆட் பண்ணணும் பார்த்துங்க, அவ்வளோ கொலிஷன் ஏற்படுதான். ஸோ நம்ம அதையே நம்ம ஒரு கொலிஷன் கன்சிடர் பண்ணோம்னா 10 power -செகண்ட். அப்போ ஒரு செகண்டுக்குள்ளே அதாவது மைனஸ் செகண்டுக்குள்ளே ஒரு கொலிஷன் நடைபெற்று போகுது. ஸோ அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. thus if every collision resulted in reaction, the reaction would be complete in 10 power -9 second. In actual practice this does not happen. It implies that all collision are not effective to lead to the reaction. In order to react, the colliding
Colliding molecules must possess a minimum energy called activation energy. நான் சொன்ன அதுதான், ஆக்டிவேஷன் எனர்ஜி எவ்வளோன்னா ஓரளவுக்கு பெற்றிருக்கோம். அந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியால் தான் என்ன பண்ணுது, அந்த அளவுக்கு மோதல் ஏற்பட்டு இன்டர்மீடியட் காம்பவுண்ட் வந்து உருவாகுது. தி மாலிகூல்ஸ் தட் கொலைட் with less energy than activation energy will remain intact and no reaction occurs. ஸோ இதனுடைய ரியாக்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி தேவையான அளவு இல்லைன்னா அது என்ன பண்ணாது, ப்ராடக்டை உருவாக்க வாய்ப்பு இல்லை. ஸோ fraction of effective collision F is given by the following expression. ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. இதன்படி பாருங்கள், எஃபெக்டிவ் கொலிஷன், அதாவது எஃபெக்டிவ் கொலிஷன் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் உருவாக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிற கொலிஷன் மோதல். ஸோ எல்லா மோதலும் நம்ம ப்ராடக்டை உருவாக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் ப்ராடக்டை உருவாக்குற அளவுக்கு ரியாக்டண்ட்டுக்குள்ளே ஒரு கொலிஷன் ஏற்பட்டால் அந்த கொலிஷன் தான் எஃபெக்டிவ் கொலிஷன் சொல்லுவோம். அதை வந்து எஃப், அதனுடைய வேல்யூ இ பவர் மைனஸ் இஏ பை ஆர்டி. இன்றது ஆக்டிவேஷன் எனர்ஜி, ஆர்ன்றது நமக்கு ஏற்கனவே தெரியும் கேஸ் கான்ஸ்டன்ட், டீன்றது டெம்பரேச்சர். ஸோ அப்போ இருக்கிற டெம்பரேச்சர். அதுபடி டு அண்டர்ஸ்டாண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் கொலிஷன் ஃபேக்டர், மேக்னா மதிப்புன்னு சொல்லுவோம், கொலிஷன் ஃபேக்டருடைய மதிப்பு. லெட் அஸ் கால்குலேட் த கொலிஷன் ஃபேக்டர் எஃப் ஃபார் எ ரியாக்ஷன் ஹேவிங் ஆக்டிவேஷன் எனர்ஜி ஆஃப் 100 கிலோஜூல் மோல் இன்வெர்ஸ் அட் 300 கெல்வின். ஸோ எக்ஸாம்பிளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுபடி பார்க்கும்போது கேஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ 8.314 ஜூல் கெல்வின் மோல். தென் அதே மாதிரி 300 கெல்வினில் 300 கெல்வினில் இங்கே கொடுத்துருக்குற ரியாக்ஷனை இன்வால்வ் பண்ணோம்னா ஸோ எஃப் ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் 40 கிடைக்குது. Therefore 4 into 10 power minus 8 என்றது collision factor F. Thus out of 10 power 18 collision, only 4 collision are sufficiently energetic to convert reactant to product. This fraction of collision is further reduced due to the orientation factors. So இந்த கான்செப்டை இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ சொன்ன கான்செப்ட்டு பொதுவாக ஓரியன்டேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் சொல்லியிருக்காங்க. எப்படி ரியாக்டன்ட் ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ப்ராப்பர் அலைன்மெண்ட். ப்ராப்பராக ஏபி ரியாக்டன்ட் என்ன பண்ணுது, ப்ராப்பராக ஒன்றோட ஒன்று கொலிஷன் ஆகுது. ஸோ கொலிஷன் ஆகிறதுனால அதனுடைய அந்த கொலிஷன் வேல்யூ எஃபெக்டிவ் கொலிஷனாக மாறுது. அப்போ ஃபேக்டர்ஸ் வந்து சரியான எனர்ஜி பெற்றிருக்குது. உடனே என்ன ஆகுது, ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகுது. ஆனால் இம்ப்ராப்பர் அலைன்மெண்ட், ஸோ இந்த மாதிரி மோதல் ஏற்பட்டால், ஸோ அதற்கு வேறு வகையில் அது பக்க வழியான்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ஏற்பட்டால் சைடு வழியாக ஏற்படுற மோதல் ஏற்பட்டுச்சுன்னா கொலிஷன். ஸோ ஏபி ஒன்று மட்டும் ரியாக்டில் இன்வால்வ் ஆகுது, அது ரெண்டும் இன்வால்வ் ஆகலை. தர்ஃபோர் இன் எஃபெக்டிவ் கொலிஷனாக மாறுது. ஸோ இது திரும்ப என்ன பண்ணும், ரியாக்டண்ட்டாகவே கன்வெர்ட் ஆகிடும். ஸோ தர்ஃபோர் எஃபெக்டிவ் கொலிஷனாக மோதலுக்கு அந்த கொலிஷனுக்கு மட்டும்தான் ப்ராடக்டை தரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், 10 power 18 collision only for 4 collision are sufficiently. அதாவது தோராயமாக ஒரு செகண்டுக்கு 10 power 18 அளவு அந்த 300 கெல்வினில் மோதலுக்கு உட்படுதுன்னா அதில் 4 மோதல், அந்த 4 collision மட்டும்தான் ப்ராடக்டை உருவாக்கக்கூடிய மோதலாக அமையுது. மற்றதெல்லாம் திரும்ப அகைன் கொலிஷன் தான் ஈடுபடுது, ரியாக்டன்ட் தான் இருக்குது. therefore even if reactant collide with sufficient energy, they will not react unless the orientation of the reactant molecule is suitable for the formation of transition state. ஸோ இதான் சொல்லியிருக்காங்க. இது நம்ம மேலே பார்த்த டயக்ராம் தான் மறுபடியும் சொல்லியிருக்காங்க. ப்ராப்பர் அலைன்மெண்ட் ஆஃப் மாலிகூல்ஸ் which leads to reaction. The fraction of effective collision F having proper orientation given by the steric factor P. ஸோ இதான் சொல்லியிருக்காங்க ரேட். ஸோ இதுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் கொண்டு வராங்க, P into F into collision rate. therefore இந்த collision rate என்ன பண்ணுறோம், அந்த ஃபேக்டரோட இன்வால்வ் பண்ணுறோம். therefore P into E power minus EA by RT collision factor வேல்யூ. thus அடுத்து தென் collision rate போடுறோம் ZA2 and B2. ஏன்னா ஏவும் பியும் சேர்ந்தால் ரியாக்டன்ட் தருது, அதனுடைய கொலிஷனுடைய கான்ஸ்டன்ட் Z கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரேட் ஈக்குவல் டு ரியாக்ஷன் படி K into A2 B2 where K is the rate constant. ஸோ நம்ம கெமிக்கல் கைனடிக்ஸில் ஏற்கனவே நம்ம என்ன பண்ணோம் 11th இதை பார்த்துருக்கோம் Kன்றதை. அண்ட் கம்பேர் பண்ணுறோம் எதையும், அந்த மேலே இருக்கிற ரேட்டையும் கீழே இருக்கிற ரேட்டையும். therefore K equal to P is at E power minus EA by RT. ஸோ இந்த கான்செப்ட் தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுங்க. இது கண்டிப்பாக
5 மார்க் கொஷின் கேட்கலாம். collision theory and the orientation. Thank you. See you next class.